ஹலோ எவ்ரிவன். ஸோ புதுசா ஒரு வீடியோ. அ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டோரி நரேஷன் வீடியோ தான். ஸோ நெறையா ஸ்டோரீஸ் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதில ஒரு ஸ்டோரி தான் இது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்டாப் மோஷன் வீடியோ பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி. பட் அத வந்து என்னால போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப குட்டி வீடியோ. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஃபீல் குட் மூவி. நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி அப்டின்னே சொல்லலாம். அ இந்த வீடியோ வந்து நான் நரேட் பண்ற மாரி இருக்கும். ஏஐ வச்சு நான் வந்து அத விஷுவலைஸ் பண்ண மாரி காட்டியிருப்பேன். ஸ்டோரில வந்து அங்கங்க லாஜிக் நெறைய இடத்துல மிஸ் ஆகலாம். ஸோ, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏஐ வந்து ஒரு பேசிக் ஏஐ வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹை குவாலிட்டி ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஒரு மாரி கார்ட்டூனிஸ்டிக்கா அனிமேட்டடா இருக்கும். இந்த மாரி தான் இருக்கும். ஸோ, ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் அண்ட் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் லவ் ஸ்டோரி தான். ஸோ, ஹீரோ பத்தி அவ்வளவோ கதை மூவ் ஆகாது. ஹீரோயின பத்தி மட்டும் தான் கதை மூவ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ, ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டோரி. ஐ டிட் இட். அ இது வந்து ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து ஏன் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறத, இந்த ஸ்டோரி நரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள கிளிப்ல வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ, அப்பதான் உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல்லா பாருங்க. செம்மையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலங்களோடும் இது கதையாகிப் போகும் என் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடிமீது மீண்டும் ஒரு ஜனனம் வேண்டும். கட் பண்ணி ஓப்பன் பண்ணா காலேஜில் ஒரு பையன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும். இவன் தான் வருண், நம்ம கதையோட ஹீரோ. வருண் ஸ்பீச் கொடுக்குறான், எல்லாரும் அவனை ஆர்வமாக கவனிக்கிறாங்க. ஸ்பீச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் அவனுக்கு கைத்தட்டவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வருணுக்கு ஒரே ஒரு கைத்தட்டல் சத்தம் மட்டும் தூரத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு அவனுக்கு இன்னமும் கை தட்டிக்கிட்டே இருக்கா. அவ தான் நித்யா, நம்ம ஹீரோயின். அதுதான் வருண் நித்யாவோட முதல் சந்திப்பு. ஆனால் அதுக்கப்புறம் வருண் நித்யாவோ அவ்வளவோ பேசிக்கிடவோ பார்த்துக்கவோ இல்லை. திடீர்னு ஒரு நாள் வருணுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ். யாருன்னு பார்த்தா நித்யா. ஸோ இப்போ தான் வருணும் நித்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அதோட முடியுது. அடுத்த நாள் காலேஜில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. காலேஜ் காரிடர் ஃபுல்லாக இவங்களோட சத்தம் தான் கேட்கு. நித்யாவுக்கு என்னென்னா வருண்கிட்ட அவனோட ஃபிங்கர்ஸும் அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இது எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸாமில் காப்பி அடிக்கிறப்ப கூட நித்யா வருணோட ஆன்சரை பார்க்காம வருணனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் அவனோட ஃபிங்கர்ஸையும் தான் ரசிக்க ஆரம்பித்தா. எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா செம்ம மழை. கொஷின் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி பேப்பர் போர்ட் செஞ்சு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் நித்யாவோட சைல்டிஷ் பிஹேவியர் வெளியே வருது. அண்ட் அது வருணுக்கு ரொம்ப பிடிக்குது. காலேஜோட கடைசி நாள், ஒரு அழகான பயணம், ஒரே பாட்டு, ஒரே இயர்ஃபோன். காலேஜ் முடிஞ்சிருச்சு. வருணும் நித்யாவும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. என்னதான் அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டாலும் நேரில் பார்க்குற மாதிரி வரல. அண்ட் திடீர்னு ஒரு நாள் வருணை தேடி நித்யா வரா. நித்யா வந்ததும் நித்யாவை கூட்டிகிட்டு வருண் ஐஸ்கிரீம் ஷாப் போகிறான். ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணுறாங்க. வந்த ஐஸ்கிரீமில் நித்யா வாங்கின ஐஸ்கிரீம் என்னவோ நல்லாவே இல்லை. நித்யா அதை சாப்பிட்டுட்டு முகம் சுளிச்சு உட்காந்துருந்தா. வருண் உடனே அவன் வாங்கின ஐஸ்கிரீமை நித்யாவுக்கு கொடுத்து நித்யாவோட ஐஸ்கிரீமை அவன் வாங்கிக்கிட்டான். நித்யா சிரிக்கிறப்போ அவள் கண்ணு சுருங்கிறதையும் உதடு சிரிக்கிறதையும் மறந்துட்டு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அழகான மூக்கை வருண் ரசிக்க ஆரம்பித்தான். அன்னையிலேருந்து சரி, வருணுக்கு நித்யாவோட மூக்குனா அவ்வளோ பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் வருணும் நித்யாவும் பேசுகிறப்போ அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ வருணோட ஃபிங்கர்ஸும் நித்யாவோட மூக்கும் பேசிக்கும். வருண் நித்யாவோட காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மலருது. ஒரு நாள் நைட்டு வருண் நித்யாவை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லிட்டு அடுத்த நாள் நித்யாவை தேடி வருண் போகிறான். வருணுக்காக நித்யா ஒரு மரத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கா. மரத்துலேருந்து ஒரு இலை நித்யாவை நோக்கி விழுது. நித்யாவை அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலையும் என் மேலே விழணும்னு ஆசைப்பட்றா. அவன் நினச்ச மாதிரியே இந்த மரமும் எல்லா இலையும் அவன் மேலே ஒதுத்து கொடுக்கு. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்த வருணுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், யார் இந்த நித்யா? அண்ட் இதுதான் அவங்களோட ப்ராப்பர் ஃபஸ்ட்டு டேட். பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடி டெடிகேட் பண்ணிவிட்டு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த டேயை கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சாங்க. தட் வாஸ் அ பர்ஃபெக்ட் டேட் தே எவர் ஹேட். வருண் நித்யாவோட லைஃப் இதே மாதிரி ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ மெனி ஃபோன் கால்ஸ், ஸோ மெனி மீட்டப்ஸ், எல்லாமே அழகாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி த டே ஹேஸ் கம். ஏன்னா இந்த ஒரு நாள் தான் வருணை டிசைட் பண்ண வச்சது அவன் நித்யா கிட்ட அவன் லவ் சொல்லி ஆகணும்னு. அவங்க பீச் போனாங்க. அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வருண் ஃபோட்டோகிராஃபாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தான். பைக்கில் சுற்றினாங்க, தேட்டர் போனாங்க. இதெல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் டேட்டான்னு அவனுக்கு தெரியல. பட் இதுதான் பர்ஃபெக்டான டைம்னு வருண் டிசைட் பண்ணான். அன்றைக்கி எவ்வளவோ ட்ரை பண்ணான் நித்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு. பட் என்னமோ தெரியல, அவனால்
அவனால் சொல்ல முடியல. தடுமாறிக்கிட்டே இருந்தான் வருண். அவன் லவ்வை நேரில் தான் சொல்ல முடியல, ஃபோனில் சொல்லிடலான்னு சொல்லிட்டு வருண் நித்யாவுக்கு கால் பண்ணான். பேசுகிறப்போ நித்யாவோட வாய்ஸ் கேட்டுச்சோ இல்லையோ, நித்யாவோட பேக்ரவுண்ட்லேருந்து ட்ரெயினோட சத்தம் மட்டும்தான் வருணுக்கு அதிகமாக கேட்டுச்சு. அப்பையும் வருணால் சொல்ல முடியல. சரி, அடுத்த நாள் நித்யாவை மீட் பண்ணி நேரில் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நித்யாவை நேரில் பார்க்க போனான். ப்ரப்போஸும் பண்ணான். அவன் சொன்ன 2 வார்த்தை, வில் யூ. பட் நித்யாவுக்கு அவனோட மொத்த காதலும் புரிஞ்சது அந்த 2 வார்த்தையில். ஆனால் நித்யா சொன்ன பதிலோ, நமக்கு தெரிஞ்ச யாருமே இல்லாத ஒரு இடத்துல நீயும் நானும் மட்டும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும் வரும். எல்லாருக்கும் மத்தியில் நம்மளால் வாழ முடியாது. நித்யா சொன்ன எதுவும் புரியாமல் எங்கே தேடியும் நித்யா கிடைக்காம தனியாக தவிச்சிட்டு இருந்தான் வருண். நித்யா மேலே மரத்துலேருந்து இலை விழணும்னு நினச்ச மாதிரி வருண் நித்யாவை பார்க்கணுன்னு நினச்சான். என்ன அதிசயமோ தெரியல, அது நடந்தது. வருணுக்கு திடீர்னு ரெக்கம் முளைச்சிச்சு. பூமியிலேருந்து பறக்க ஆரம்பித்தான். பறந்து நித்யாவை பார்க்க போனான். வருணோட கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. பூமியிலிருந்து பறந்து மார்ஸை நோக்கி போனான். பூமியிலிருந்து பறந்து போன வருண் மார்ஸில் இறங்கி தூரத்தில் ஒரு பேலஸை பார்க்குறான். அவனோட உள்ளுணர்வு சொல்லுது, அங்கே தான் நித்யா இருக்கான்னு. கதவை திறந்து உள்ளே போன வருண் பார்த்தது என்னவோ, ஒரு அழகான ராணி திரும்பி நிற்கிறா. அவள் திரும்பினதும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அது யாருன்னு பார்த்தா அவனோட நித்யா. நித்யா வருணை பார்த்ததும் தன்னோட பூமி உருவத்துக்கே மாறி வருண் நோக்கி நடந்து வந்தா. நித்யா வருணுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா. ஆனால் வருணுக்கோ நித்யாவை பார்த்த சந்தோஷம் மட்டும்தான். பூமியில் விட்ட காதலையும் அவங்க காதல் கதையும் இங்கே தொடங்கினாங்க. வருண் நித்யா பேசிக்கிட்டது மட்டும் இல்லாமல் வருணோட ஃபிங்கர்ஸும் நித்யாவோட மூக்கும் பேசிக்கிச்சு. அதே காதல், அதே கைவிரல். நித்யா வருணோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. அதனால் வருண் நித்யாவை பற்றி ஒரு புக்கே எழுதுனான். அவங்க எங்கே சந்தித்தாங்க, எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே இந்த புக்கில் எழுதுனான் வருண். அது மட்டும் இல்லை, வருண் நித்யாக்காக ஒரு பர்சனல் லெட்டருமே எழுதியிருந்தான். அந்த லெட்டரில் வருண் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, ஓய் நித்யா, நான் அந்த லெட்டர் எழுதுகிறப்போவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, இதுதான் நான் எழுதுகிற முதல் லெட்டர். நம்ம பழகின இந்த குறுகிய காலம்தான், ஆனால் நீ எனக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னு எனக்கு தெரியல, ஆனால் நாளைக்கு இந்த லெட்டரை நீ பார்க்குறப்போ கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் நான் நம்புகிறேன். என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் நித்யா, நீ யூனிவர்சல் கிஃப்ட்டுன்னு இப்போ நான் சொல்லலாம். உன் மேலே இவ்வளோ லவ் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி, யூ ஆர் அ ஃபீல் குட் மூவி தட் நெவர் எண்ட்ஸ். நீ அடிக்கடி கேட்பியே, ஏதாச்சும் சொல்ல இருக்கா, சொல்லணுமா அப்படின்னு. இப்போ சொல்கிறேன், எஸ், யா, ஐ லவ் யூ ஸோ மச். வருண் எல்லாத்தையும் அவனோட புக்கில் எழுதி வச்சான். அண்ட் அவன் இந்த புக்குக்கு வச்ச டைட்டில் தான், உனைக்கான உலகம் சென்று அங்கேயும் இதயம் தந்து புதிதாக காதல் ஒன்றை நிகழ்த்திடுவேன். ஸோ நான் நரேட் பண்ண ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரில. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு ஃபீல் குட் மூவி தட் நெவர் எண்டிங் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கதைக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு லைன் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன் இது நெவர் எண்டிங் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இங்கே வருண் நித்யா அவங்களோட கதை. ஸோ வருண் நித்யாவை மீட் பண்ணுறான். லைக் ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பனிங். மேஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்கு. அவன் மார்ஸ் போகிறான், அங்கே புக் எழுதான். ஸோ இது என்ன ஆகுனா, ஒரு யூனிவர்ஸில் வந்து இந்த லவ் ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அதாவது இந்த லவ்வும் இந்த யூனிவர்ஸில் நடக்கு, இந்த லவ் ஸ்டோரி இந்த யூனிவர்ஸில் நடக்கு. இது முடிகிற டைம் இன்னொரு யூனிவர்ஸில்
இதே மாரி ஒரு லவ் ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வேற ஒரு வருணுக்கும், வேற ஒரு நித்யாவுக்கும். பட் இதே கான்செப்ட்ல இதே மாரி மீட் பண்றாங்க. இதே மாரி டிராவல் பண்றாங்க. இதே மாரி மார்ஸ் போறாங்க. இதே மாரி வருண் வந்து நித்யாவ தேடி மார்ஸ் போறான். அங்க போய் பார்க்கிறப்போ, இந்த யூனிவர்ஸ்ல இருந்த இவனோட புக் அதாவது ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்ல நடந்த அ எழுதின மா வருண் எழுதின மார்ஸ், குயின் ஆஃப் மார்ஸ் அப்படிங்கிற புக் வந்து செகண்ட் யூனிவர்ஸ்ல இருக்கும். ஸோ, அந்த ஒரு புக்கு தான் இந்த யூனிவர்ஸ்க்கும் உள்ள கனெக்டிவிட்டிய வந்து மேட்ச் பண்ணுது அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சிருந்தேன். ஸோ, அத வந்து என்னால விஷுவலைஸா காட்ட முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்காக செகண்ட் அந்த ஒரு கிளிப்ப ஆட் பண்றேன் உங்களுக்கு ஸ்டோரிக்கு அப்புறம். ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நான் அந்த கதைய வந்து நான் ரெடி பண்ணேன். ஏன் அப்படின்னா, யூசுவலா ஒரு லவ் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லவ் முடிஞ்சிரும். அதாவது ஒரு ஒன் சைடட் லவ் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். இல்ல ஸ்டோரி ஆரம்பிச்சு பாதியிலேயே அந்த லவ் முடிஞ்சிரும் அப்படின்னா, லைக் பிரேக்கப் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்டோரி ஆரம்பிச்சு முடியிற வர அந்த லவ் இருக்கும். லவ் முடியிற வர இருக்கும். பட் ஸ்டோரி முடிஞ்சிரும். பிகாஸ் எய்தர் ஒன் ஆஃப் தெம் டெட். ஒரு 90ஸ் வர வாழ்றாங்க. அவங்களோட வயசான காலத்துல வர சேர்ந்து வாழ்றாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க தே ஹேவ் டு டை ரைட். ஸோ அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்டோரி முடிஞ்சிரும். பட் லவ் கன்டின்யூ ஆகும். பட் எனக்கு என்னன்னா செத்ததுக்கு அப்புறமும் அதே ஸ்டோரி கன்டின்யூ ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை. ஸோ, அந்த ஆசையில உருவாக்குனது தான் இந்த வீடியோ. ஸோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ, இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்டோரி பண்ணா சொல்றேன். அதோட டாட்டா, பை பை, சி யூ.